சுங்க கட்டணம் முதல் பதிவு தபால் வரை நாளை முதல் அமலாகும் மாற்றங்கள் தொடர்பான தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், உங்களோட தகவல்களை சொல்லுங்க. சுங்க கட்டணம் முதல் பதிவு தபால் வரை நாளை முதல் பல்வேறு மாற்றங்கள் என்பது அமலாக இருக்கிறது. சாமானியனுடைய மாத பட்ஜெட்ல அமலாகப்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். நாளை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நிதி நிலைமையில பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் என்பது நடைமுறைப்படுத்தப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக வீட்டு உபயோக மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில மாதந்தோறும் விலை நிர்ணயம் என்பது செய்யப்படக்கூடிய நிலையில எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு இது தொடர்பாக வெளியிடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில கடந்த ஆகஸ்ட் மாதத்துல வணிக எல்பிஜி சிலிண்டர் நிறுவனங்களுக்கான விலை என்பது குறைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மாதம் வீட்டு சிலிண்டர் விலையில சலுகை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல நாட்டுல சில்லறை பணவீக்கம் 8 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு சரிந்திருக்கிறது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்திருக்கக்கூடிய வரி உயர்வு நடவடிக்கை காரணமாக நாடு முழுவதும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பல்வேறு சுங்கச்சாவடிகள்ல அமல்படுத்த இருக்கக்கூடிய கட்டண உயர்வு போன்ற காரணங்களால காய்கறிகள், முட்டை, பருப்பு வகைகள் மற்றும் இறைச்சி வகைகள் மற்றும் உணவுப் பொருட்களுடைய விலையில மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும், குறிப்பாக விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் விரைவு தபால் சேவையுடன் பதிவு தபால் சேவை என்பது ஒன்றிணைக்கப்பட இருப்பதாக அஞ்சல் துறை ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. தபால் துறையை பொறுத்தமட்டில் கடந்த 1898ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் எனப்படக்கூடிய பதிவு தபால் சேவை 128 ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்த நிலையில நீக்கப்பட இருக்கிறது. பதிவு தபால் சேவையில குறைந்தபட்ச கட்டணம் 26 ரூபாயாக வசூலிக்கப்பட்ட நிலையில் இனி விரைவு தபாலுக்கு மட்டும் 41 ரூபாய் கட்டணம் என்பது செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. விரைவு தபால்ல எடை மற்றும் தூரத்திற்கேற்ப கட்டணமும் அதிகரிக்கப்படுவதால அஞ்சலகத்துறையில இத்தகைய தபால் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படியாக தினசரி சாமானியனுடைய வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா சுங்க கட்டணத்தை பொறுத்த மட்டில் தமிழகத்துல 25 சுங்கச்சாவடிகள்ல கட்டணம் என்பது உயர்த்தப்பட இருக்கிறது. குறிப்பா 5 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரைக்கும் கட்டணம் என்பது உயர்த்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், திருச்சி, மேட்டுப்பட்டி, உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி, எலியார்பட்டி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகள் 25 சுங்கச்சாவடிகள்ல கட்டணம் என்பது உயர்த்தப்பட இருக்கிறது. அதன்படி 5 முதல் 10% வரைக்கும் சம்பந்தப்பட்ட சுங்கச்சாவடியில கட்டணம் என்பது உயர்த்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு முறை பயணம் செய்வ 5 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரைக்கும், 2 முறை பயணம் செய்ய 10 ரூபாய் முதல் 65 ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்பட இருப்பதாகவும், மாதாந்திர கட்டணமும் உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காய்கறி, பருப்பு, முட்டை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்பது கணிசமாக உயரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.